ஆந்திராவில் ஆன்லைன் சூதாட்டத்துக்காக ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக கடன் வாங்கி ஒரு 22 வயசு பையன் வந்து ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக வந்து நிறைய பணத்தை இழந்திருக்கான். இதனால் அவன் வீட்டில் வந்து தகராறு வேறும் பண்ணிட்டு வந்திருக்கான். இதனால் ஆத்திரம் அடைஞ்சு அவங்க அப்பா அவனை கட்டையாலே அடிச்சே கொன்னுட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 40,000 வரைக்கும் வந்து கடனை அடைச்ச அந்த ஆப் காரனுங்க மறுபடியும் அந்த ஆப் ஏஜெண்ட்டு அந்த பையனுக்கு ஃபோனை போட்டு 1,00,000 வந்து மிரட்டி கேட்டிருக்கானுங்க. அப்படி இல்லைன்னா அவனுடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து ஆன்லைனில் வெளியிடுவேன்னு சொல்லி அது கேட்டிருக்கிற காரணத்தினால இந்த பையனும் அவங்களுடைய வீட்டில் பிரச்சனை பண்ணி பணத்தை வந்து கேட்க முடியும் பட்சத்தில் தான் அவனுடைய அப்பா வந்து ஆத்திரத்தில் அவனை கட்டையாலே அடிச்சே கொண்டுட்டாரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் வந்து ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. இதை மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்தில் இது ஃபஸ்ட்டு இல்லை, செகண்ட் இல்லை, நிறைய இதே மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்துட்டு தான் வருது. ஆன்லைன் லோன் ஆப்பு வந்து மெயினாக கொண்டு வர ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆன்லைன் லோன் ஆப்பு ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு தான் வந்து பயன்படுத்தணும். இந்த மாதிரி சூதாடி நம்மளுடைய உயிரை விட்டு நம்ம சுற்றி இருக்கவங்களுடைய மனசளவில் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த ஆன்லைன் லோன் ஆப்பை கொண்டு வரல. சூதாடுறதுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவைகளுக்கு தான் வந்து இந்த ஆன்லைன் லோன் ஆப்பை வந்து நாம் வச்சுக்கிடணும். அதை நம்மளை யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம உயிர் நமக்கு வந்து கேரண்டி கிடையாது. நம்ம பணமும் வந்து நமக்கு கேரண்டி கிடையாது. நம்ம சுற்றியுள்ள சந்தோஷமும் நமக்கு வந்து கேரண்டி கிடையாது. மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டு தற்கொலைகள் வரைக்கும் வந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் தற்கொலை வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில், ஆந்திராவில் இந்த மாதிரி இந்தியாவில் முழுக்க வந்து கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக நிறைய வந்து அவங்க வீட்டில் வந்து பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ இந்த ஆந்திராவில் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆன்லைன் சூதாட்டம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சூறையாடி இருக்குது. சூதாட்டம் செய்கிறது பார்த்தீங்கன்னா குற்றம். ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக வாங்கி சூதாடுறது அதை விட பெரிய குற்றம் தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் லோன் ஆப்பை வந்து ஒரு எமர்ஜென்சி தேவைகளுக்கு மட்டும் தான் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா நான் நம்மளுடைய சேனலே வீடியோ போடும்போது நிறைய டைம் அதான் சொல்கிறது. கடைசியும் சரி ஃபஸ்ட்டும் சரி டிஸ்க்ளைமர் வந்து போட்டுருவேன். கடைசியுமே சரி டிஸ்க்ளைமர் வந்து சொல்லிடுவேன். ஒரு நார்மலான டைமில் வந்து நீங்கள் அந்த ஆன்லைன் லோன் ஆப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே சரி.